ஹாய். 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இந்த பரங்கிக்காய் காரக்குழம்பு பாருங்கள். பரங்கிக்காய் இந்த வேர்க்கடலையை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தக்காளி வதக்கி அரைக்கிறதுக்கு புளி கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி. சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு 10 சிறு வெங்காயத்தை 2ஆக வெட்டி போட்டிருக்கேன் பெருசாக இருக்கிறதால. நல்ல கண்ணாடி பதம் வந்தோன்னு ஒரு தக்காளியை போட்டு வதக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்புங்கும்போது இப்போ நம்ம பொதுவான குறிப்பு ஒன்று பார்க்கலாம். ஒரு நபருக்கு 5 கிராம் உப்பு தான் ஒரு நாளைக்கு தேவை. டீஸ்பூனால் அளக்கும்போது தலையை தட்டி 1 டீஸ்பூன். இதுதான் உங்களோட 3 வேளை சாப்பாட்டுக்கும். இது ஒரு சிறு குறிப்பு. சோம்பு ஒரு 2 பிஞ்சு போட்டு ஆற விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறோம், நல்லெண்ணெய். பாருங்கள், இந்த அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கலாம். 4 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு இது. கடுகு உளுந்து தாளித்து வருது. கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமாக வெந்தயம், சிம்மில் வச்சு கருக விடாமல் 10 சிறு வெங்காயம் 2ஆக வெட்டி போட்டு கருவேப்பிலை போட்டிருக்கோம். பூண்டு போடலை. கண்டிப்பாக நீங்கள் பூண்டு பற்கள் இருந்தால் 10 போட்டுக்கலாம். பரங்கிக்காய்களை போட்டு நல்லா ஒரு 4 வதக்கி விடுறோம். நல்லா அந்த மேலே குழம்புலலாம் கலர் பிரிஞ்சு தெரியும் இல்லையா, அதுக்காக வரமிளகாய் பொடி கொஞ்சமாக போடுறோம். சாம்பார் பொடி பிற்பாடு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயோடு அந்த வரமிளகாய் பொடியை கலந்து விட்டு தண்ணி போட்டு இதுக்கு தகுந்த அளவு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். ஊற வச்ச வேர்க்கடலையும் கலந்துக்கலாம். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ காயை பார்க்குறோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து கத்தியால் கட் பண்ணும் பொழுது நல்லா 80% இப்படி குக்கானால் போதும். அரைச்ச விழுது. இப்போ சாம்பார் பொடி போடுறோம். காயினுடைய இனிப்பு இதுக்கெல்லாம் புளிப்புக்கு தகுந்தது போல் சாம்பார் பொடி நீங்கள் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி. நல்லா இந்த புளிக்கரைசலை எல்லாம் ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் பார்த்துட்டு முன்ன பின்ன 5 நிமிஷம் கழித்து எல்லாமே சரி பண்ணிக்கலாம். வெல்லம் இதுக்கு கண்டிப்பாக போடணும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு போடலாம். பரங்கிக்காய் ரொம்ப தித்திப்பு கம்மியாக இருந்தால், தித்திப்பு கூட இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த காரக்குழம்புக்கு வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி நீர்க்க இருக்குது. 5 நிமிஷம் மூடி வைப்போம். வேணுன்னா நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இப்போ வரமிளகாய் பொடியே போட்டுக்குங்க. சாம்பார் பொடி திரும்ப போட வேண்டாம். காரம் வேணும்னா வரமிளகாய் பொடி போட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்திங்கன்னா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட, தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் கூட நீங்கள் இப்படி எடுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் வத்த விட்டு இப்போ எடுத்திருக்கேன். மல்லி இலை கலந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். எப்பயோ ஒரு முறை செய்கிறதால மதிய சாதத்துக்கும் அப்படியே வச்சுருந்து இரவு சப்பாத்திக்கும் வேர்க்கடலையோடு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.